வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபரன் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் ஷேர் பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்படின்றது வித்ரா எடுத்திருந்தேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு இல்லை யார் ஜாயின் பண்ணிங்கன்னு தெரில. ஸோ இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு. ஓகேங்களா. என்னால் ரீஃபண்ட் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. நேற்று பார்த்திங்கன்னா அது ஆஃப்லைன் சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களாங்க, மேலே ஆஃப்லைன் வந்துச்சு. யூ ஆர் வியூவிங் அண்ட் ஆஃப்லைன் காப்பி ஆஃப் திஸ் பேஜ் ஃப்ரம் April 20. ஓகேங்களா. நேற்றே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ 21 ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, இதை வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் போஸ்ட் பண்ணேன். ஒரு 40 நாள் போகும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தது நான் வந்துட்டு ப்ராஃபிட் ஒரு 10,000 பக்கமே ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் கெஸ் பண்ணி தான் அதை போஸ்ட் பண்ணேன். பட் இது இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ நான் கூட எதிர்பார்க்கல. ஓகேங்களா. நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரோஸ் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், வித்ட்ராவலும் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் பேமெண்ட்டு வந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அதை கேட்டு ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அவங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரீஃபண்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அந்த இனி தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வித்ரா எடுத்து அதுக்கான ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருந்தது. 300 ருபீஸ் அப்படின்றது வித்ரா பண்ணியிருந்தேன். 255 பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா. இதை நான் வந்துட்டு வீடியோவும் போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கீழே அதாவது ஃபஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ரீஃபண்ட் கொடுக்க முடியும். செகண்ட் லெவலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரை வச்சு உங்கள் ஐடியை வச்சு நீங்கள் போட்டிருந்தாலும் ஸோ நான் வந்துட்டு என்னால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா எனக்கு வந்துட்டு அதுலேருந்து ஒரு பைசா கமிஷன் வர்றது கிடையாது. ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது செகண்ட் லெவல் யூஸர்ஸுக்கு. ஃபஸ்ட் லெவலில் ஜாயின் பண்ணியிருந்து நான் வந்துட்டு ஏதாச்சும் கமிஷன் வந்திருந்தாலோ இல்லை எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவேன். ஓகேங்களா. தென் நான் பார்த்த வரைக்குமே எனக்கு கீழே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஜாயின் பண்ணி அவர் 500 போட்டிருந்தார். ஸோ மேபி அவர் காண்டாக்ட் பண்ணார் அப்படின்னா நான் வந்துட்டு ரீஃபண்ட் கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸோ மற்றபடி ரீஃபண்ட் அப்படின்றது செகண்ட் லெவலோ தேர்ட் லெவலோ என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுங்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு சில பேர் ஜாயின் பண்ணி அவங்க மூலமாக வந்தவங்களா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி வரவங்களுக்கு நம்ம வந்துட்டு ரீஃபண்ட் கொடுக்க முடியாது அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இது இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சா அப்படின்னா மேபி இந்த இது பார்த்திங்கன்னா டொமைன் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் ஆச்சா அப்படின்றது தெரியல. மேபி அவங்க சைட்லேருந்து லிங்க் எதுவும் அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்டேட் ப்ராக்ரஸ் எதுவும் போயிட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா. இது வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று மாறி இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னாச்சு அப்படின்றத. ஸோ நம்ம டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ ஒரு சிலர் கேட்குறீங்க ப்ரோ அது வந்துட்டு 40 நாள் போகணும்னு சொன்னீங்க, சீக்கிரமே க்ளோஸ் ஆகிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிடுச்சு ப்ரோ, இனிமேல் பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. ஓகே நான் பார்த்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் இதில் வந்துட்டு அப்டேட் வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ஸோ டெலிகிராமில் யாராச்சும் இந்த வெப்சைட்டோட ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அப்டேட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டொமைன் ஆஃப்லைன் போயிடுச்சு, நாங்கள் வேறு டொமைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதே யூஸர் டேட்டாவெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு வெப்சைட்டில் போட்டு அதை கொடுப்பாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு இது அப்படி தான் பண்ணாங்க. ஆஃப்லைன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லிங்க் அப்டேட் பண்ணாங்க. அந்த லிங்க்கை நான் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண வரைக்குமே ஓகே தான். பட்டு நம்ம கெஸ் பண்ணது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, லேட்டாக க்ளோஸ் பண்ணுவானுங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ ஓகே இன்னும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட நிறையா லாங் டேர்ம் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது டெய்லி இன்கம் ரொம்ப லோவாக இருக்கும், பட்டு பேமெண்ட் வந்துடும். கஸ்டமர் சர்வீஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க. அண்ட் தென் கஸ்டமர் கேரும் ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைப்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இந்த டைப் ஆப்ஸுக்கெல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா லாங் டேர்மில் நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னும்போது அதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்க, இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நானுமே அந்த டைப் ஆப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதை இனிமேல் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி இதை ஏதோ 1-2 வந்துட்டு அப்பப்போ ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் எழுதுங்க. அது உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ப்ரூஃபோட கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணித்தரேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் பேசுகிறோம். சைபர் சைபர் இன்ஃபோ. டாடா பை பை, டேக் கேர்.